Hi friends, இது நம்ம ஃபன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் chicken and potato cheesy lollipop. இது கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்க அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாலிபாப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 4 சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். 2 முட்டைய ஒரு பவுல்ல அடிச்சு வச்சுக்கலாம். 2 பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். லாலிபாப்பை பெரட்டி போடுறதுக்காக மைதாவும் பிரெட் கிரம்ஸும் எடுத்துக்கலாம். அதோட மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர்ல லெக் பீஸும் உருளைக்கிழங்கு வேக தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதுல நாம் எடுத்து வச்சிருக்க 4 லெக் பீஸையும் 2 உருளைக்கிழங்கும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், அதோட நாம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காயை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் விசில 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எதனால அப்படின்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை வச்சு ஓட்ஸ் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெந்துருக்குன்னு. நம்ம வேக வச்ச 2 உருளைக்கிழங்க ஒரு பவுல்ல மசிச்சு வச்சுக்கலாம். லாலிபாப்னாலே குச்சி இருக்கும், அதனால எலும்புல இருக்கிற சதையெல்லாம் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். எலும்பு தான் லாலிபாப்புக்கு குச்சியா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தனியா சதையை எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் உருளைக்கிழங்கோட சேர்க்கிறப்ப நல்லா கலந்து வரும். நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம். நாம ஏற்கனவே மச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். அந்த பவுல்லயே நாம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம். நாம 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாம கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும். நாம எடுத்து வச்சிருக்கிற சீஸை துருவி விட்டுக்கலாம். துருவி விட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு பால் சைஸ்ல புடிச்சுக்கலாம். ஒரு பால் சைஸ்ல உருண்டையா புடிச்சோம். அதோட சென்டர்ல ஒரு ஹோல் போட்டுட்டு நாம லாலிபாப் குச்சியா எடுத்து வச்சிருக்கிற எலும்பு துண்டை அதுல வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாலிபாப் மாரி இருக்கு. இது மாரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்.
நாம லாலிபப்பா செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டையிலையும் பிரட்டிட்டு பிரெட் கிரம்ஸ்லயும் பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா லாலிபப்பையும் பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் லாலிபப்பை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில பொரிக்க தேவையான எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நாம் சிக்கன் லாலிபப்பை அதுல பொரிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். எண்ணெயில போட்டதும் எல்லா பக்கம் திருப்பி விட்டுக்கணும். ஏன்னா பிரெட் கிரம்ஸ்ல பிரட்டி எடுத்துருக்கறனால எல்லா பக்கம் நல்லா பொரிய வேணும். அதுக்காக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாலிபாப் நல்லா பொரிஞ்சு ப்ரௌனிஷ் ஆயிருச்சு. பாருங்க, நம்ம சிக்கன் லாலிபாப் பார்க்கறக்கே கலர்ஃபுல்லா இப்பயே சாப்பிடணும் போல தோணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் லாலிபாப் தயாராயிருச்சு. தயாரான நம்ம சிக்கன் லாலிபாப்பை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதோட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளேல எல்லாம் நல்லா வெந்து சீஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு, அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா கிறிஸ்பியா யம்மியா இருக்கு. நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான ருசியான சிக்கன் லாலிபாப் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.